ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 மார்ச் மாதம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சியானது நடக்க இருக்கிறது. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி மீன ராசியில் அடுத்த 2 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரும். பொதுவாக மீன ராசியில் இந்த சனியினுடைய சஞ்சாரம் என்பது ஒரு மாதிரி டிப்ரெஸ்டான விஷயங்களை தான் அதிகம் ஏற்படுத்தும். அதான் இந்த 2025ஆம் வருடத்தை பார்த்தீங்கன்னா ஓவராலாக எல்லா விஷயங்களும் ஓகே அப்படின்னு சொன்னாலும் கூட தனிப்பட்ட நிலைகளில் அவங்களுடைய மனநிலை ஒரு வெறுமையை நோக்கியே போயிருக்கும். ஒரு சலிப்பு தட்டக்கூடிய விஷயங்களாகவே மாறிக்கிட்டு இருக்கும். இது எல்லா வயதினருக்குமே பொருந்தும். சின்ன பசங்கள்லேருந்து வயது மூத்தவங்க வரைக்குமே ஒரு பக்கம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைதி நிதானம் வெறுமைங்கிற மாதிரி ஒரு பக்குவமான நிலைகளுக்கும் போயிட்டு இருப்பாங்க. பட் முடிவென்னமோ ஒரு அமைதியான நிலையில் போய் மந்தமாக விருப்பு வெறுப்பு அற்ற நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்துட்டு வரும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பிரச்சனைகளுக்கு ஓய்வே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்ச இன்னொன்று அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்து நிறைய சிக்கல்களையும் மன அலைச்சல்களையும் சோர்வையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இது ஜென்ரலாக மீன ராசியில் சனி வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு டிப்ரெஸ்டான விஷயங்கள் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ இங்கே மற்ற கிரகங்களுடைய நிலைகள் தான் ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்குது. இங்கே மற்ற கிரகங்களும் பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கும்போது டோட்டலாக எல்லா விஷயங்களுமே டம்பாகி போயிருக்கும். யாருனாலையும் எதுவுமே செய்ய முடியாது. எல்லாருக்குமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் வெறுப்பும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆகாத விஷயங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து போயிட்டு இதுக்கு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இதெல்லாம் ஏதோ கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். இருந்தாலும் கைமீறி நிறைய விஷயங்கள் 2025 போய் தான் இருக்குது. பட் அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலங்கள் அப்படிங்கிறது அப்படி இருக்காது. காரணம் 2026 பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி இருக்குது. குரு உச்சநிலை அடைகிறாங்க. குரு உச்சநிலை அடையக்கூடிய இந்த காலகட்டங்களில் சனிக்கும் குருவுக்கும் நவபஞ்சம யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த யோகா அமைப்புகள் அப்படிங்கிற இந்த சனியினுடைய பாதிப்புகளை வெகுவாக குறைக்கும். சனி ஆல்ரெடி குருவினுடைய வீடான மீனராசியில் தான் இருக்காங்க. இப்போ இந்த குரு சனிக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று தன் வீட்டையே பார்க்குறாரு. சனிக்கும் அந்த பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது. அதனால் இந்த சனியினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. 2026 பிற்பகுதிகளில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் முற்பகுதிகளில் பார்த்திங்கன்னா சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசாரம் பெற்று அமைகிறாங்க. அதாவது மீனராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்துட்டு வரும். ஸோ சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு கிரகம், சொந்த ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய எந்த கிரகம் கெடுதலை செய்யறதில்லை. நட்சத்திர ரீதியாக நற்பலன்களை கொடுத்துட்டு தான் வரும். ஸோ சனியினுடைய அடுத்து வரக்கூடிய இந்த 2 வருட காலகட்டங்கள் அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு வகையில் சனிக்கு பெரிய அளவில் கெடுப்பலன்களை கொடுக்கக்கூட நிலை அப்படிங்கிறது குறையுது. சுருக்கமாக சொல்லணும்னா சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் தண்டிக்க மாட்டார், கண்டிக்க செய்வார். ஏன்னா சனியினுடைய வேலையே அதுதான். அதனால் இனி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இதுவே கடைசியாக இருக்கட்டும், இனி இது மாதிரி தப்பு நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி தான் சனி செயல்பட்டு வருவாங்க. இதனால் எல்லா ராசிகளுக்குமே மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்குமே ஒரு படி முன்னேறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உண்டாகும். பொது வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்லேருந்து வெளிவதற்கான முயற்சிகளை கடுமையாக எடுக்கும். ஏன்னா 2025 பொதுவான நிலைகளில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆயிடுச்சு. ஸோ உலகளாவிய வகையில் அது எல்லாத்தையும் சரி செய்வதற்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க. நல்ல மலை வளம் அப்படிங்கிற இந்த காலகட்டங்களில் இருக்கும். கல்வி நிறுவனங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அதே போல் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக காணப்படும். குறிப்பாக இந்த தங்கத்தினுடைய விலை என்பது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசியில் கரெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த அசட் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்க்கும். ஸோ பொதுவான உலகளாவிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோலாக தான் இருக்க போகுது. குறிப்பாக இந்த போதைப் பொருட்களுடைய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் குறையவே ஆரம்பிக்கும். ஜோதிட ரீதியாகவும் இது எல்லா ராசிகளுக்கும் எல்லா லக்னங்களுக்குமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அடுத்த 2 வருட காலங்களுக்கு உங்களுடைய ராசி லக்னங்களுக்கு இந்த சனியனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மீன ராசி, மீன லக்னம்.
மீனத்தை பொறுத்த வரைக்கும் 7 சனி நடந்துட்டுருக்கு. அதில் இப்போது இந்த ஜென்மச்சனியை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சனியாகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. 12ஆம் இடத்திற்கும் அதிபதி அப்படிங்கிறதுனால இதற்கு முன்னாடி இருந்த அந்த விரைச்சனி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படியோ ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பீங்க. விரயங்களே ஏற்பட்டாலும் கூட மேற்படி சுப விரயங்களாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒன்றை கொடுத்து ஒன்றை பெற்று வருவீங்க. வீடு நிலபுலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். இந்த விரைச்சனி காலம் அப்படிங்கிறது அப்படி இப்படின்னு எப்படியோ ஸ்டெபிள் பண்ணியிருப்பீங்க. உடைய வீண் விரயங்கள் செலவுகள் மற்றும் கடன் சார்ந்த விஷயங்களை தான் இந்த காலகட்டங்களில் கவனம் தேவைப்பட்டிருக்கும். மற்றபடி எல்லா விஷயங்களும் அப்படி இப்படின்னு சமாளிச்சிருக்கலாம். இப்போ ஜென்மச்சனியில் இருக்குது. உடைய ஜென்ம ராசியிலே சனியுடைய சஞ்சாரம் இருக்குது. பொதுவாக இந்த ஜென்மச்சனி காலம் வந்துருச்சு அப்படின்னாலே வாழ்க்கை மந்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சிடும். மேலே அவங்கவுங்க பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னு நினச்சோம்னா இந்த ஜென்மச்சனி காலத்தை ஒத்து பார்த்தா தெரிஞ்சிடும். நம்மளால் என்ன முடியும், நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தூரம் நம்மளால் செயல்பட முடியும், எவ்வளோ தூரம் நமக்கு வீரியம் இருக்குது, எதுலலாம் நமக்கு தைரியம் இருக்குது, எதுலலாம் நமக்கு பயம் இருக்குது அப்படின்னு நம்மளை நமக்கே அடையாளம் காட்டக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஜென்மச்சனியினுடைய காலகட்டம். அதனால் மீன ராசி மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான காலகட்டத்தில் இருந்துட்டு வர்றீங்க. உண்மையில் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப இது ரொம்பவுமே பக்குவமாக எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் என்ன செய்கிறீங்க செய்யலை அப்படிங்கிறத காட்டிலும் உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் உன்னித்து கவனித்து வந்தீங்கனாலே இனி அடுத்தது எதை நோக்கி போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் டம்பாக தான் இருக்கும், அதுவும் தவிர்க்க முடியாது. பட் அதே நேரம் ஜென்மச்சனி காலத்தில் தான் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அதாவது வயது நிலைக்கேற்ப அடுத்த கட்டங்களை நோக்கி அடி எடுத்து வைக்கவும் செய்வாங்க. குறிப்பாக இந்த காலகட்டங்கள் இந்த திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு கை கூடிகிட்டே வரும். அதுலேயும் மெயினாக இது பெண்களுக்கு அதிக அளவில் பலன் கொடுக்கும் இந்த திருமண அமைப்புகளும் புத்திரபாக்கிய நிலைகளும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காலகட்டங்களில் இது சார்ந்த விஷயங்களை சரியாக பயன்படுத்திக்கோங்க. இதை நீங்கள் தள்ளி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இதற்கு மேலே இப்படி ஒரு காலகட்டம் அமையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய நிலைகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சாதகமான வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த விஷயங்களும் நன்மைகளையும் பார்த்துட்டு வருவீங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும். இது வரைக்கும் மீன ராசிக்காரங்க மீன லக்னக்காரங்க தொழிலாகட்டும் வேலையாகட்டும் ரொம்பவுமே பிரச்சனைகளை தான் போய்கிட்டு இருக்கும். பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. வெறுமனே கடமைக்காக தான் எல்லா விஷயங்களும் செஞ்சுட்டு வருவீங்க. ஸோ இந்த ஜென்மச்சனி காலத்தில் கிட்டத்தட்ட அந்த நிலைகள் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது. பட் இந்த முறை ராசி நிலைகளில் குருனுடைய பார்வை கிடைக்கிறதுனால இந்த மாதிரியான சங்கடங்கள் ஓரளவுக்கு தவிர்த்துக்க முடியும். கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிப்பீங்க. தொழில் வேலை உத்தமமாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுடைய விருப்பப்படி சில விஷயங்கள் காரியங்களை செயல்படுத்திட்டு வருவீங்க. நீண்ட நாளாக செய்யணும்னு நினைத்துட்டு இருந்த விஷயங்களை இப்போ நீங்கள் திட்டமிட்டு செயல்பட முற்படுவீங்க. அந்த தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு மாதிரியான மந்த நிலை தேக்க நிலை தென்பட்டாலும் கூட கடைசி நேரத்திலாவது கை கொடுத்து உதவக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவீங்க. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இடமாற்றங்கள் போன்ற நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். தொழில் விஷயங்களும் சரி, வேலை சார்ந்த விஷயங்களும் சரி, இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டு வரும். இதுவும் கூட உங்களுடைய விருப்பப்படி கூட அமையலாம். அதனால் தொழில் வேலை உத்தியோகமாக சில நல்ல மாற்றங்களை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். ஏன்னா ஜென்ரலாகவே ஜென்மச்சனி காலகட்டங்களில் ரொம்பவே நெருக்கடிகளான விஷயங்களாக இருக்கிறது இதுதான். ஒன்று ஜீவன அமைப்புகள், இன்னொன்று பொருளாதாரங்கள். ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ன தான் முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. ஜானர்னால் மனசு இருக்குதுங்கிற மாதிரி விஷயங்களை தான் அதிகம் பார்த்து வருவாங்க. பட் இப்போது நேரம் ராசிக்கு அந்த குருனுடைய பார்வை இருக்கிறதுனால இது பெரிய அளவு தொந்தரவுகள் கொடுக்கறது இல்லை. பட் அதுவே பொருளாதார நிலைகள் அப்படின்னு வரும்பொழுது அதில் கொஞ்சம் தேக்கமான அமைப்புகள் இருக்கவே செய்யும். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்த்து ஆக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயங்கள் பிளான் பண்ணுவீங்க, ஆனால் அங்கே எக்ஸிக்யூட் ஆகிறது வேறு ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே கவனம் என்பது தேவை. அதில் உங்களுக்கு சாதகமாக தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வழி கிடையாது. ஆரம்பம் நல்லாயிருக்கும், ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் தவிர்த்துக்குங்க. இது பொதுவாகவே ஜென்மச்சனி காலத்தில் எல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்.
இப்போ மீன ராசிக்கு இது கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்குது. ஜென்ரலாக சேமிப்புகள் அப்படிங்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ ஒரு வகையில் பணம் வரும், ஏதோ ஒரு வகையில் பணம் போயிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த காசு பண விஷயங்கள், பொருட்கள் வாங்குற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ணுங்கருத்துமாக இருக்கிறது நல்லது. குடும்ப வாழ்க்கை இது ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலை பெற்றதாக தான் இருக்குது. கிளியராக சொல்லணும்னா மீனராசிக்காரங்க கண்ட்ரோலில் எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் தன்னை மீறி ஏதோ ஒரு விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கொஞ்சம் சிரமப்பட்டாலும் கூச்சலும் குழப்பங்களையும் பார்த்து வந்தாலும் கூட குடும்பத்துக்குள்ளே குடும்ப ரீதியான விஷயங்களை சில சாதகமான அமைப்புகளை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஓரளவுக்கு எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்டப்படி விருப்பப்படி இல்லை அப்படின்னாலும் கூட அதனால் மேஜராக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அதனால் குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி ஆகும். குடும்ப ரீதியான சுமூகமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் போன்ற விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்த்து வருவீங்க. குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு அனுசரியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம்தான், எல்லாரும் உங்களை கொஞ்சம் டாமினேட் பண்ண நினைப்பாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சுக்கு அங்கே இடம் இருக்காது. என்னதான் நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களோ சொன்னாலும் கூட அது மற்றவங்களுடைய காதுக்கு எட்டாது. அதனால் இப்போதைக்கு மற்றவங்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் டாமினேட் பண்ணத்தான் நினைப்பாங்க, அதை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும். திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே நல்லபடியாகவே இருக்குன்னு சொல்லலாம். தனித்த நிலையில் அவங்களுக்கான முன்னேற்றங்களை பார்த்துட்டு வருவேன். அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நிலைகளை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களும் கொஞ்சம் ஓகே தான். ஆல்ரெடி மாணவர்கள் இந்த விஷயங்களை எப்படியோ கஸ்டமைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்னதான் ஜென்மச்சனி நடந்துட்டு இருந்தாலும் மாணவர்கள் ஓரளவுக்கு அனுசரணையாக சில விஷயங்களை அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சனியினுடைய மாற்றத்துக்கு பிறகும் அது தொடரத்தான் செய்யும். மாணவர்களுக்கு ஒரு சுமூகமான விஷயங்கள் தான். என்ன ஜென்மச்சனி நடக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் அவங்களுக்கான உத்வேகம் என்பது குறைய ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, மனம் தளராமல் இருங்க. இந்த போட்டி பந்தயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாமல் மெனக்கிடக்கூடிய விஷயங்கள் அதிகம் ஏற்படுத்தும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது. சிலருக்கு இந்த வீடு நிலபலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில நன்மைகளை பார்க்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும். ஸோ ஓவராலாக மீன ராசி, மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனியினுடைய மாற்றம் எல்லா விஷயங்களுமே சம நிலையில் தான் இருக்க போகுது. நீங்களும் அதற்கு தகுந்த மாதிரியே இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.